இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தோட்டத்தில் முள்ளங்கி வந்து வளர்ந்துருக்கு, அதை பறிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு கலரில் பீட்ரூட் மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து முள்ளங்கி. இது வந்து நான் தோட்டத்தில் போட்டிருந்தேன் விதை, அது நல்லா வளர்ந்துருக்கு. இந்த கீரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கி அதுக்கப்புறம் கீரை இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சாம்பார் வைக்கும்போது அதில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முள்ளங்கியும் வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இது வந்து வெடிச்சிருச்சு செடி அதுலேயே முள்ளங்கி, அதனால் இதையும் சேர்த்து பறிச்சிடலாம். இன்னும் 2-3 முள்ளங்கி இருக்குது, அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, அதை வந்து நம்ம ஒரு அடுத்த வாரம் வந்து பறிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெத்திலி மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் வந்து இங்கே ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இப்போ இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகுற வரைக்கும் நம்ம அதை வதக்கிடலாம். வதங்கட்டும். பச்சை மிளகாய் வந்து இந்த குழம்பு ஃபுல் காரத்துக்குமே கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம். நம்ம இன்னும் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்ப்போம், அதனால் பச்சை மிளகாய் வந்து ரொம்பலாம் நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போது மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும், இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு உப்பும் காரமும் ஓகேயான்னு பார்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குழம்ப வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் வற்றணும். இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போது மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இங்கே நெத்திலி மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். எனக்கு பெரிய நெத்திலி தான் கிடச்சிச்சு, சின்ன நெத்திலி கிடைச்சாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வந்து மீன் வேகிற வரைக்கும் இதை குழம்ப வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். மீன் நல்லா வேகட்டும். மீன் வந்து டக்குன்னு வெந்துடும், ஒரு 5-6 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ மீன் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம மீனை வந்து வேக விட்டாச்சு. நம்ம மீன் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, மீனும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை ரொம்ப கலக்கி விடக்கூடாது, அது வந்து உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.